ஃப்ரெண்ட். ஏப்ரல் மாதம் எனக்கு பெரிய ஆப்ரேஷன் ஆச்சு. அந்த ஆப்ரேஷன் ஆனதுனால வயிறில் எங்கேருந்து கீழே உயிர்நிலை வரைக்கும் ஆப்ரேஷன். அப்போ எனக்கு இங்கே சுடிதார் பேண்ட் கட்ட முடியல, சாரீக்கான இன்ஸ்கர்ட் கட்ட முடியல. என்ன பண்ணலாம்? இது நானே யோசித்து நெக் காலர் வச்சுட்டு இது பழைய சாரியில் இப்படி ஒரு கவுன் தைச்சேன். ஃபுல்லாக தெரியுதா பாருங்கள், தெரியுதா? கவுன் ஒன்று தைச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு யோசித்து போடுவேன். என்ன அப்படின்னா, நான் போகிற ஃபங்க்ஷன்காரங்க என்னை விட கிராண்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க என்னை விட சுமாராக பண்ணியிருந்து நான் கிராண்டாக பண்ணியிருந்தேன்னா அங்கே எடுபடாது. அவங்க ரொம்ப கிராண்டாக இருந்து நான் ரொம்ப சிம்பிளாக போனாலும் எடுபடாது. அதனால் நான் அதெல்லாமும் யோசிப்பேன். நம்ம போகிற ஃபங்க்ஷன் எப்படிப்பட்டது, நம்ம போகிற மீட்டிங் எப்படிப்பட்டது, நம்ம போகிற கோவில் எப்படிப்பட்டது, எதுக்கு எந்த ட்ரெஸ் போடணும், இப்படிலாம் நான் நிறைய கவனம் வைப்பேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்காக நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸ் வச்சு தான் பண்ணுவேன். மேக்கப்ங்கிறது, ஃபேஸ் மேக்கப் அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் ஐப்ரோ கூட எடுத்தது கிடையாது. இந்த 5 ரூபாய் ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குல்ல, அது எப்போவாது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை வாங்கி இங்கே இப்படி டிப் பண்ணிவிட்டு மேலே அப்படியே பவுடர் போட்டு போவேன். சாதாரண நாளில் எந்த பவுடரும் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரே ஸ்டிக்கர் போட்டு, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும். என்னுடைய பழைய ஃபோட்டோஸ், பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பாட்டை வச்சு போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கடந்த ஒரு 8-9 மாதமாக அவ்வளோதான். கம்மல் போடுறதுல ஆர்வம் இல்லை, வளையல், மோதிரம் எதுலேயுமே எனக்கு ஆர்வம் இல்லை. அப்படியே போயிட்டுருக்கு என்னோட பொழுது. இப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படி பாருங்கள். ஹேர் ட்ரை எப்போவுமே, அதாவது கலரிங் பண்ண மாட்டேன், டை அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த சீவிர ஸ்டைல்லே அது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாரும் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எந்த ஃபங்க்ஷனுக்கு அல்லது எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்குறவங்கள கேட்டாங்க. அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, என்னோட உறவுகள் எல்லோரும் கேட்டாங்க. அதுக்கு காரணம் நான் இந்த ட்ரெஸ்ஸை மேக் பண்ணது தான். இப்போ உங்களுக்கு வீடியோவில் எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இனிமேல் ஒவ்வொரு வீடியோ பண்ண போகிறேன். நான் எங்கெல்லாம் போகிற இடத்துக்கெல்லாம் எது மாதிரியான ட்ரெஸ் போடுறேன், எப்படி நடப்பேன், எப்படி உட்காருவேன், என்ன பேசுவேன், எப்படி அப்பப்போ நான் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட அருள் விழாக்லேயே இதை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அது டிப்ஸாக இருக்கும். என்ன நான் மீட்டெடுக்கிறதுக்கும் அது பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உடம்பாலையும் மனசாலையும் ரொம்ப சோர்வாக இருக்கேன். அதுலேருந்து என்ன நான் மீட்டெடுக்கணும், அதுக்காகவும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.